ராமதாஸ் தான் தங்கள் குலசாமி என்று கூறிய பாமக தலைவர் அன்புமணி, கட்சியிலிருந்து அவர் நீக்கும் நிர்வாகிகளை அடுத்த 10 நிமிடங்களில் தான் மீண்டும் நியமனம் செய்வேன் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் கட்சி நிர்வாகிகளை அன்புமணி சந்தித்து வருகிறார். அந்த வகையில் 2வது நாளாக சென்னை பனையூரில் சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, உறுப்பினர் அட்டையில் ராமதாஸ் புகைப்படம் இருப்பதை சுட்டிக்காட்டி அவர்தான் குலசாமி, குலதெய்வம் என்று புகழாரம் சூட்டினார். முன்பக்கம் ஐயா படம் இருக்கிற முன்பக்கத்துல தான் லேமினேஷன் தான் முன்பக்கம். இதுல ஐயா நம்முடைய குலசாமி, குலதெய்வம். ஐயாவுடைய கொள்கை வழிகாட்டி இந்த கட்சியை ஐயா அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். 45 ஆண்டு கால உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை. தொடர்ந்து பேசிய அன்புமணி, கட்சியில் நிலவும் குழப்பங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். இதனை தான் சரி செய்து விடுவேன் என்று கூறிய அன்புமணி, நிர்வாகிகள் நீக்கப்பட்டால் 10 நிமிடங்களில் மீண்டும் நியமனம் செய்வேன் என்று தெரிவித்தார். இப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் சரியாயிடும், சரிப்படுத்திடுவேன். நான் தைரியமா போங்க, சரிப்படுத்திடுவேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஒன்றும் யாரும் வந்து இதுல மாத்துறதோ அப்படி மாத்துறதோ இந்த ராஜி கொடுக்கறதோ அங்கு கொடுக்கறதோ எல்லாம் இல்லை. நான் இருக்கிற அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாமே லெட்டர் வந்துடும். ஏன்னா இது அதாவது நீங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக உங்களை வந்து இந்த மாற்றணும், அப்படி செய்யணும், பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் ஏன்னா பொதுக்குழுவால் முறையாக தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர். அதனால நம்மளுடைய கட்சியினுடைய விதிகள்லாம் இருக்கு. அதில் வந்து தலைவர் கையெழுத்து போடணும், தலைவர் தான் எல்லாமே நியமனம் பண்ணணும், தலைவர் தான் பொதுக்குழு கூட்டணும், எல்லாமே இருக்கு. தைரியமா இருங்க, களத்தில் நான் இருக்கிறேன். நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்க அண்ணனா உங்க தம்பியா நான் இருக்கிறேன். நான் நீங்க வேலையை மாட்டு நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கேன். யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. கட்சிக்குள்ளேயும் பண்ண முடியாது, கட்சிக்கு வெளியிலையும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்பதற்காக நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறிய அன்புமணி, கட்சியை பலப்படுத்த புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். இப்ப அடுத்தது வந்து தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் ஒன்று நான் மேற்கொள்ள இருக்கிற ஒரு நடைபயணம். இது அடுத்தது நாங்கள் சொல்ல போறோம். எப்போ, என்னைக்கு, எங்க எப்படி வர போறோம் எல்லாமே சொல்ல போறோம். அதில் அடுத்து வேலை திட்டங்கள் நம்ம செய்ய போறோம், செயல்படுத்த போறோம். அதுக்கு நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் நீங்கன்னு சொல்றேன்னா, நீங்க தான் கட்சி. கட்சி வந்து இது ஏன் சொத்தோ யார் சொத்தோ கிடையாது. அதே வேலையில சும்மா போய் நான் கொடுத்தேன், இந்த கையில கையெழுத்து போடுது, இந்த கையில கையெழுத்து போடுதுல வேண்டாம். அதெல்லாம் கடந்த காலத்தில் பார்த்தாச்சு. கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துட்டேன். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் நம்முடைய உறுப்பினர்கள். நம்ம தேர்தலில் வாக்கு வாங்கினது 65,000 தான். ஆனால் 1.5 லட்சம் உறுப்பினர்கள். அதில் என் போன் நம்பர் கொடுத்தான். போன் பண்ணா பீகார்ல போன் எடுக்குது. அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. எனக்கு குறைவா இருந்தாலும் உண்மையான உறுப்பினர்கள் எனக்கு வேணும். எனக்கு தற்போதுதான் தன்னால் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்று அன்புமணி கூறினார். பாமகவில் நிலவும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் திண்டுக்கல் மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகளையும் மாற்றி ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமகவில் தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதல் உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு கொண்டு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்கி வருகிறார். அதன்படி திண்டுக்கல் தெற்கு, கிழக்கு, வடக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர்களை நீக்கி புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் அறிவித்துள்ளார். அதேபோல திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவராக ரமேஷ் என்பவரையும், திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னியர் சங்க தலைவராக வெள்ளை கோபால் என்பவரையும் ராமதாஸ் நியமித்துள்ளார். அதேபோல கடலூர் மாவட்டத்திலும் அனைத்து செயலாளர்களையும் நீக்கி ராமதாஸ் அறிவித்துள்ளார். 2 நாட்களாக கட்சிகளை நிர்வாகிகளை நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் படலம் தொடரும் நிலையில் இதுவரை பாமக பொருளாளர் திலகபாமா திருப்பூர், ஈரோடு, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 16 மாவட்ட செயலாளர்களையும் 4 மாவட்ட தலைவர்களையும் ராமதாஸ் நீக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் நிலவும் பிரச்சனையால் யாருக்கும் சொல்லாமல் குடும்பத்துடன் தலைமறைவாக முடிவடைத்துள்ளதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார்.
காய்ச்ச மரம் கல்லடி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லடி நிறைய போட்டால் உதிர்ந்து போயிருப்பாங்கன்னு சொன்னேன் நான். காய்ச்ச மரத்து மேலே கல்லடி போடணும்னு சொன்னாங்க. அப்படி கல்லடி அதிகமாக பட்டால் உதிர்ந்து போயிடுமே அப்படி. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என் மனவேதனை. இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் ஐயா கிட்ட ஒரு முறை இல்லை பல முறை சொல்லிட்டேன். ஐயா, எனக்கு இருக்கிற வேதனை மன உளைச்சல்லாம் உங்ககிட்ட குமர்றேன், கோவப்படாதீங்கன்னு ரொம்ப கோபமாகவும் சொன்னேன். உங்களுக்கு என் குடும்பத்துக்கு நாட்டுக்கும் தெரியாமல் எங்கேயாவது போயிடணும். யாருக்கு கண்ணில் படக்கூடாது, உங்களுக்கும் படக்கூடாது, எங்கள் கட்சிக்காரங்களும் குடும்பத்துக்கு யாரும் படாமல் ஓடி போயிடணும். இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை ஆடிட்டர் சுப்புரத்தினம் சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினார். காலை 9:40 மணி அளவில் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்ற ஆடிட்டர் சுப்புரத்தினம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ராமதாசுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார்.